இன்னைக்கு உலகம் வேறொரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பிசாசு உங்க கண்ணுக்கு அதை மறைக்கிறான். இந்த மேற்கு அப்புறம் உலகளாவிய பல மாற்றங்கள் நடக்கும். கடைசி காலத்துல ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னா உணர்வில்லாத இருதயத்தோடு கூட இருப்பார்கள்னு பைபிள் சொல்லுது. நல்லா கவனிங்க. வலது கைக்கும் நெத்திக்குமான வேலை இப்பொழுது ரெடியாகி விட்டது. அதற்கான ஒரு வேலையைத்தான் கொரோனா நேரத்தில் செஞ்சாங்க. நீங்களும் அதற்கு நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. நல்லபடியா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கையிலையும் நெத்திலையும் முத்திரை போடுறதுக்கு நாங்கள் ரெடின்னு நீங்க சொல்லாம சொன்னீங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் ஐடி 2020. அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனிங்க. இப்போ கொரோனா முடிஞ்ச உடனே நம்ம எல்லாருக்கும் ஒன்று சொன்னாங்க. இந்த வேக்சின் போட்ட பிறகு ஒரு ரூல் ஒன்று போட்டாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. என்ன ரூல் போட்டாங்க? வேக்சின் போடாதவங்கெல்லாம் வெளியே வர கூடாது, வேக்சின் போட்டவங்க தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த வேக்சின் போட்டவங்க போடாதவங்கன்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? வேக்சின் போட்டவங்க போடாதவங்க என்ன ப்ரூஃப்? போட்டவங்களுக்கு ஒரு வேக்சின் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுத்தாங்க. அது எதோட இணைக்கப்பட்டிருந்தது? ஆதாரோட இணைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வேக்சின் பிரச்சனையோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக வேக்சின் சர்டிஃபிகேட் வேணும். இல்லைன்னா ஸ்கூலுக்கு வராதன்ட்டாங்க, வேலைக்கு வராதன்ட்டாங்க. கவர்மெண்ட்லலாம் வேக்சின் போடாதவங்க வரவே கூடாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ வேக்சின் சர்டிஃபிகேட் தான் நமக்கு ரொம்ப ப்ரூஃப். அது இல்லாட்டி முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கவனிங்க, என்ன பிரச்சனை? இப்போ நம்ம எல்லாரையும் அதுக்கு கீழே கொண்டு வந்து நாம் வெளியே வரும்போது வேக்சின் போட்டோமா இல்லையான்னு ஃபோனை வச்சு செக் பண்ணாங்க. இதோட கூட இன்னொரு செக் ஒன்று பண்ணாங்க. உங்களை அடுத்ததுக்கு ரெடி பண்ணுறது அதுதான். நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலை, ரொம்ப பெருசாக சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க. என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்குதான்னு சொல்லி இந்த மாதிரி செக் பண்ணாங்க. ஞாபகம் இருக்குதா? போகிற இடத்துலலாம் நெத்தியையும் கையையும் என்ன பண்ணாங்க? செக் பண்ணாங்களா இல்லையா? அதாவது ரூல் மாதிரி போட்டாங்க. எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் கையும் நெத்தியும், ஷாப்பிங் மாலோ ஏன் சர்ச்சுக்கு வரும்போது கூட பண்ண சொன்னாங்க, எங்கே ஒரு ஸ்கூலுக்கு போனால் பண்ண சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் நீங்களும் கையும் நெத்தியும் என்ன பண்ணீங்க? காட்டிட்டு தான் நம்ம எல்லா இடத்துக்கும் உள்ளே போனோம். சரி, காட்டுறது மஸ்ட்னு ஆகிப்போச்சு. நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிங்களா ஏன் ஜுரம் இருக்குதான்னு கையை பார்த்தாங்க? ஜுரம் இருக்குதான்னு கையை பார்க்கக்கூடாது, அவசியம் இல்லை. ஜுரம் இருக்குதான் நெத்தியை பார்க்கலாம், இங்கே கை வச்சு பார்க்கலாம். இல்லை டெம்பரேச்சர் வாயில் வச்சு தெர்மாமீட்டர் பார்ப்பாங்க, இல்லைன்னா கைக்கு கீழே இப்படி வைப்பாங்க. ஆனால் முதல் முறையாக உங்களுக்கும் எனக்கும் டெம்பரேச்சருக்கு தான் இங்கே செக் பண்ணாங்க தானே? ஞாபகம் இருக்குதா? ஏன் கையும் நெத்தியும் பண்ணாங்க? பண்ணது கூட பரவாயில்ல. ஆக்சுவலாக அதை பண்ண சொன்னது எதுக்காகனா அவருக்கு கொரோனா இருக்குதா ஜுரம் இருக்குதான்னு பார்க்கறதுக்கு. எங்கேயாவது செக் பண்ண இடத்துல உங்கள் நம்பரையும் டெம்பரேச்சரையும் எழுதுனாங்களா? போகிற இடத்துல நியாயமாக எழுதணும். ஒரு நோட்டு வச்சு இவங்க நம்பர், அவங்களுக்கான டெம்பரேச்சர் எழுதணும். எழுதுனாங்களா? அப்புறம் எதுக்கு செக் பண்ணாங்க? அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. என்ன காரணம்னா, இப்போ அடுத்து இதை விட மோசமான ஒரு பேண்டமிக் வருது. அந்த பேண்டமிக்கில் நம்ம அத்தனை பேருக்கும் இந்த ஐடி 2020 போகிறதுக்கு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எல்லா நாட்டுக்கிட்டையும் சைன் பண்ண சொல்லி டாக்குமெண்ட் அனுப்பிட்டான். இங்கே இருக்கு பாருங்க, குளோபல் அக்ரிமெண்ட், உலகளாவிய ஒரு அக்ரிமெண்ட் போட்டாச்சு. ஜனவரி மாதம் போட்டாங்க. இது மேலே யாரு பாருங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம். இந்தியாவுக்குள்ள அனுப்பியாச்சு. இவன் என்ன, இப்போ நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன், இங்கே இருக்கு பாருங்க, இப்படி இருக்கு பாருங்க. இவர் தான் சொல்லியிருக்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகிற மே மாதத்துக்கு அப்புறம், இன்னும் இப்போ இது மார்ச் ஏப்ரல் மேக்கு அப்புறம் உலகம் முழுக்க, இப்போ நான் சொல்கிறதையெல்லாம் கவனிச்சிட்டே வாங்க, கதை சொல்லலை. நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போது நான் ப்ராஃபஸி சொல்கிறதில்ல, நான் தீர்க்கதரிசி இல்லை, பைபிளில் உள்ளதை மட்டும்தான் சொல்கிறோம். ஆமோஸ் சொல்கிற மாதிரி நான் தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்கதரிசியின் புத்திரரும் இல்லை. ஆனால் பைபிளில் உள்ள தீர்க்க தரிசன வசனத்தை என்ன நடக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம். அவ்வளோதான் எங்கள் வேலை. ஆவியானவர் கொடுத்தது அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அதை ஒரு கதை போல கருதுகிறீர்கள். ஏதோ ஒரு விஷயத்தை கதை கேட்டு போகிற மாதிரி போகிறீங்க. உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கறதுக்கு தான் இந்த மீட்டிங்லாம் நடத்துகிறோம், கதை சொல்கிறதுக்கு இல்லை. சுவிசேஷ மீட்டிங் ஒரு பக்கம், அப்புறம் தேசத்துக்கான ஜெபம் ஒரு பக்கம்,
விசுவாச வளர்ச்சிக்கு ஒரு பக்கம், பரிசுத்தத்துக்கு ஒரு பக்கம், அதே மாதிரி கர்த்தருடைய வருகைக்கான கூட்டமும் ஒரு பக்கம். எல்லாம் சேர்ந்து தான் சபையில் நடக்கும். எல்லாத்தையும் முக்கியமாக எடுத்துக்கணும். வெறும் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி மட்டும் ஓடுனீங்க, ஒரு நாள் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் உங்கள் கையில் இருக்கும். ஆனால் அனுபவிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். கொரோனால நீங்க பார்த்துருப்பீங்க, வீடு இருந்துச்சு, கார் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, ஒரே ஒரு சிலிண்டர் இல்லாம, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம ஜனங்க அலைஞ்சாங்க. அத்தனை பேருட்டும் எல்லாம் இருந்துச்சு, ஆனா ஐசியூல ஒரு பெட் கிடைக்காம அலைஞ்சாங்க ஜனங்க ஹாஸ்பிட்டல்ல. நீங்க திருப்பியும் சொல்றேன், இன்னைக்கு உலகம் வேறொரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பிசாசு உங்க கண்ணுக்கு அதை மறைக்கிறான். இப்போ அவங்க உலகம் முழுக்க சைன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, மே மாசத்துக்கு அப்புறம் வர இந்த மேக்கு அப்புறம் உலகளாவிய பல மாற்றங்கள் நடக்கும். இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்லா நாடுகளும் எங்ககிட்ட அக்ரிமெண்ட் பண்ணுங்க. என்ன அக்ரிமெண்ட்? நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் நீங்களும் உங்கள் நாடும் உங்கள் நாட்டு மக்களும் கீழ்ப்படிவீர்கள் என்று சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. என்ன கீழ்ப்படியணும், என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, 2020 பில்கேட் சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஒன்று போட சொல்லி, இந்த மாதிரி ஒன்று போட சொன்னார். அப்போ இதை சீரியஸாக எடுத்துக்கல. இப்போ என்ன சொல்ல போகிறாங்க, உங்களுக்கு எனக்கும் இது வரைக்கும் போட்ட வேக்சின் பத்தாது, இப்போ வரப்போகிறது அந்த வேக்சினுக்கு கட்டுப்படாது. ஸோ இதை உங்கள் கையிலையோ நெத்தியிலையோ வைப்பாங்க. வச்சாச்சுன்னா உங்கள் உடம்புல அந்த கிருமி வந்தாலும் சரி, அதுக்கு தேவையான மெடிசனை உட்செலுத்துறதுக்கும் சரி, இது உங்கள் பாடியிலேயே இருக்கும். அந்த கிருமி வந்தோடனே இதுவே காட்டி கொடுத்துரும். இது உள்ள ஒரு சிம் கார்டு மாதிரி ஒன்று இருக்குது, உங்கள் கையிலையோ நெத்திலையோ வச்சுருவாங்க. இதுக்கு பேர் பயோசிப்னு பேர் வச்சுருவாங்க. இது கிருமி வந்த உடனேயே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்கள் கையை வச்சாலே அந்த கிருமி உங்கள் உடம்புல இருக்குதா இல்லையான்னு இது சொல்லிடும். அதுக்கப்புறம் இது உங்கள் டிஜிட்டல் ஐடி, இங்கே சொல்கிறான் பாருங்க, இதுதான் டிஜிட்டல் ஐடி. அப்படின்னா என்ன சொல்கிறது? யூரோப்பியன் யூனியன் இனிமேட்டு உங்கள் கையில் இருக்கிற எந்த கார்டும் யூஸ் ஆகாது. எல்லா கார்டையும் இந்த 3ஆம் உலக யுத்தத்தோடு கூட முடிவு கொண்டு வந்துருவாங்க. எல்லாமே டிஜிட்டல். இப்போவே உங்களை எல்லாத்தையும் டிஜிட்டலுக்கு மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. மாற்றுறாங்க தானே? பண பரிமாற்றம் முழுக்க என்ன செஞ்சுட்டாங்க? டிஜிட்டலுக்கு மாற்றியாச்சு. நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் டிஜிட்டல் ஆயிடுச்சு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் டிஜிட்டல் ஆயிடுச்சு, எல்லாமே டிஜிட்டல். அதாவது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி, உங்கள் உடம்பை பேஸ் பண்ணி. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, உங்கள் கையில் இதை போட்டுருவாங்க. நீங்கள் இனி எங்கே போனாலும், ஒரு வெளிநாட்டுக்கு போகிறவங்க இப்போ மாற்றியாச்சு. நான் பார்த்துட்டு வந்ததை சொல்கிறேன். சிங்கப்பூருக்கு போய் மீட்டிங்காக போயிருந்தோம் பிப்ரவரி மாதம். போகும்போது நம்ம பாஸ்போர்ட்டில் உள்ளே போனால் ஸ்டாம்ப் போடுவாங்க தெரியுமா? விசா ஸ்டாம்ப் கிடையாது. இப்போ விசா ஸ்டாம்பிங் கிடையாது. நீங்கள் போன உடனே அங்கே ஒரு ஸ்கேனர் மிஷின் இருக்கும், அதில் பாஸ்போர்ட்டை வைக்கணும். வச்ச உடனே 3 செகண்ட் 4 செகண்ட் பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணியாச்சு. உங்களுடைய பாஸ்போர்ட்டை செக் பண்ணி அது பர்மிஷன் கொடுத்துருச்சு. உள்ளே போனோம், போய் நின்ன உடனே முழுசாக ஒன்று ஸ்கேன் பண்ணிச்சு. அது அடுத்த 5 செகண்ட் ஸ்கேன் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் ஆச்சு. நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே போகலான்ட்டான். பாஸ்போர்ட்டை யாரும் செக் பண்ணல, நிற்க வச்சு கேள்வி கேட்கல, எதுவும் செய்யலை. மொத்தம் மிஞ்சி போச்சுன்னா 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம். நீங்கள் போனீங்க, பாஸ்போர்ட்டை வச்சிங்க, அந்த இடத்துல நின்னீங்க, அமுச்சு விட்டான், சிங்கப்பூருக்குள்ளே போயாச்சு, அவ்வளோதான். இப்போ பாஸ்போர்ட்டுமே இருக்காது. உங்கள் பாஸ்போர்ட்டுக்கு பதிலாக இதை கையில் போட்டுருவாங்க, இந்த ஐடி 2020 உங்கள் கையிலையோ நெத்திலையோ வைக்க போகிறாங்க. திருப்பியும் சொல்கிறேன், இது இப்போ செய்யலை, 2005 தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ரீபெரும்புதூரில் எல்லாமே ரெடி. இப்போ வலது கையிலையும் நெத்திலையும் உங்களுக்கு போடுவாங்க. இனிமேட்டு அதான் ஆதார் கார்டு, இனிமேட்டு அதுதான் உங்களுடைய பேங்க் கார்டு. இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பண பரிமாற்றம், பேங்க் கார்டெல்லாம் கழிச்சு ஜிபே இப்படி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். எல்லாமே பை ஃபோன். இப்போ அதுக்கு பதிலாக கை. இப்போவே நீங்கள் அதுக்கு பழக்கம் ஆயிட்டீங்க. இ சேவை மையத்துக்கு போனால் என்ன வைக்க சொல்கிறான்? கைரேகை வைக்க சொல்கிறாங்க. இப்போ ரேஷன் கடைக்கு போனால் என்ன வைக்க சொல்கிறாங்க? கைரேகை வைக்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வேறு எங்கே வேணாலும் போங்க, கைரேகை வைக்க சொல்ல தொடங்கிற காலம் வந்தாச்சு. வெளிப்படுத்தல் 13-16. இப்போ யோசித்து பாருங்க, உங்களை கையும் நெத்தியும் செக் பண்ணாங்க தானே எல்லா இடத்துலையும். உங்களுக்கு கொஞ்சமாவது தோணுச்சா? கையும் நெத்தியும் டெம்பரேச்சருக்கு செக் பண்ணுறாங்களே, கையை ஏன் செக் பண்ணுறாங்க? கையில் போய் எப்படி ஜுரம் பார்ப்பாங்க? உங்களுக்கு எதாவது தோணுச்சா? தோணல. நம்ம காட்டணுமா இல்லையா? காட்டிட்டு போனோம். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இதே வசனம் நமக்கு தெரியும்.
இந்த காரியம் நம்ம கையிலேயே ஒரு 50 வருஷமா பைபிள் இருக்கு. இதை பற்றின செய்திகளை நாங்களே 20 வருஷமா கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடியிலேருந்து பரிசுத்தவான்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவும் தெரியும். ஆனால் அந்த கையும் நெத்தியும் காட்டும் போது இது எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல. பைபிளில் சொன்ன மாதிரி கையும் நெத்தியும் காட்ட ஆரம்பிச்சிட்டோன்னு தோணல. காரணம் என்ன தெரியுமா? மத்தேயு 24:37-38 ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்தில் ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னா உணர்வில்லாத இருதயத்தோடு கூட இருப்பார்கள்னு பைபிள் சொல்லுது. நீங்க உணர்வில்லாத இருதயம் என்ன நினைச்சுக்கிறீங்க? எந்த உணர்வும் இல்லை. இப்ப பாவமே அவனுக்கு பாவமா தெரியல. ஒரு காலத்தில் நமக்கு பாவமா தெரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு சாதாரணமான விஷயமா மாறிடுச்சு. பைபிளில் சொன்ன வசனங்கள் எல்லாம் இன்னைக்கு சாதாரணம். அவனுக்கு அது உணர்வே வரமாட்டேங்குது. இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. கையும் நெத்தியும் போன தலைமுறையில் கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் சொல்ல போனால் 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கிடையாது. இப்போ எல்லாருடைய கை நெத்தி எங்கே அமெரிக்காவில் ஆரம்பித்து இந்தியா வரைக்கும் எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு ஸ்கூலுக்குள்ளே போனால், ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போனால், ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே போனால், ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளே போனீங்கனாலும் செக் பண்ணி தான் அனுப்புனாங்க. பஸ்ஸில் ஏறினா, ட்ரெயினில் ஏறினா, ஃப்ளைட்டில் ஏறினா, எங்கே போனாலும் செக் பண்ணாங்க கையும் நெத்தியும். நமக்கு உணர்வு வந்துச்சா? ஐயோ, பைபிளில் சொன்ன மாதிரியே நடக்குதே, கையும் நெத்தியும் காட்டுறோமே, இது இல்லாமல் முடியாதுன்னு 17ஆம் வசனம் சொல்லுதே, நாம் அந்த இடத்துக்கு வந்துட்டோமே தோணுச்சா? அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரம் ஆகிறார்கள்.